بسم الله الرحمن الرحيم طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى. அத்தியாயம் தாஹா மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 135. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். தாஹா, நீர் துன்பத்திற்குள்ளாக வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை உம்மீது நாம் இறக்கி அருளவில்லை. இதுவோ அஞ்சுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டுதலாகும். பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதுமாகும். الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى وَإِن تَجْهَرْ بِالْقَوْلِ فَإِنَّهُ يَعْلَمُ السِّرَّ وَأَخْفَى اللَّهُ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ لَهُ الْأَسْمَاءُ الْحُسْنَى. கருணைமிக்க இறைவன் பேரண்டத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்ந்துள்ளான். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றுக்கும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றுக்கும் மற்றும் மண்ணுக்கு அடியில் உள்ளவற்றுக்கும் அவனே உரிமையாளனாவான். நீர் உம்முடைய சொற்களை உரக்க கூறும், ஆனால் ரகசியமாக பேசுவதையும் ஏன் அதைவிட மறைவானவற்றையும் சின்னமாக அவன் அறிகின்றான். அவன்தான் அல்லாஹ். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனுக்கு மிகவும் அழகிய பெயர்கள் உள்ளன. وَهَلْ أَتَاكَ حَدِيثُ مُوسَى إِذْ رَأَى نَارًا فَقَالَ لِأَهْلِهِ امْكُثُوا إِنِّي آنَسْتُ نَارًا لَعَلِّي آتِيكُم منها بقبس أو أجد على النار هدى. மேலும் நபியே, மூசாவின் செய்தி உமக்கு எட்டியதா? அவர் நெருப்பை கண்டபோது தம்முடைய குடும்பத்தாரிடம் கூறினார், கொஞ்சம் இருங்கள், நான் நெருப்பை காண்கின்றேன். அதிலிருந்து ஒரு கொள்ளியை உங்களுக்கு நான் கொண்டு வரக்கூடும். அல்லது அந்த நெருப்புக்கு அருகில் பாதையை அறிந்து கொள்ள ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கக்கூடும். فَلَمَّا أَتَاهَا نُودِيَ يَا مُوسَى إِنِّي أَنَا رَبُّكَ فَاخْلَعْ نَعْلَيْكَ إِنَّكَ بِالْوَادِ الْمُقَدَّسِ طُوًى وَأَنَا اخْتَرْتُكَ فَاسْتَمِعْ لِمَا يُوحَى إِنَّنِي أَنَا اللَّهُ لَا إِلَٰهَ إِلَّا أَنَا فَاعْبُدْنِي وَأَقِمِ الصَّلَاةَ لِذِكْرِي إِنَّ السَّاعَةَ آتِيَةٌ أَكَادُ أُخْفِيهَا لِتُجْزَى كُلُّ نَفْسٍ بِمَا تَسْعَى فَلَا يَصُدَّنَّكَ عَنْهَا مَن لَّا يُؤْمِنُ بِهَا
واتبع هواه فتردى وما تلك بيمينك يا موسى அங்கு சென்றதும் அவர் உரக்க அழைக்கப்பட்டார். மூசாவே, நானே உம்முடைய இறைவன். உம்முடைய காலணிகளை கழற்றிவிடும். சின்னமாக நீர் துவா எனும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். மேலும் நான் உம்மை தேர்ந்தெடுத்துள்ளேன். எனவே வகியாக அருளப்படுகின்றவற்றை செவியேற்பீராக. சின்னமாக நான் தான் அல்லாஹ். என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. எனவே எனக்கு அடிபணிவீராக. என்னை நினைவு கூர்வதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக. மறுமை நாள் வருவது திண்ணம். அது வரும் நேரத்தை நான் மறைத்து வைக்க விரும்புகின்றேன். ஒவ்வொரு ஆன்மாவும் அவரவரின் முயற்சிகளுக்கேற்ற கூலி பெற வேண்டும் என்பதற்காக. எனவே எவன் அந்த நாளின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் தன் மன இச்சையை பின்பற்றுகின்றானோ அவன் அந்நாளை பற்றிய சிந்தனையிலிருந்து உம்மை தடுத்திட வேண்டாம். அவ்வாறாயின் நீர் அழிவுக்குள்ளாகிவிடுவீர். மேலும் மூசாவே, உம்முடைய வலக்கரத்தில் இருப்பது என்ன? قال هي عصاي أتوكأ عليها وأهش بها على غنمي ولي فيها مآرب أخرى. அதற்கு மூசா பதிலளித்தார், இது என்னுடைய கைத்தடி. இதனை ஊன்றிக் கொண்டு நடப்பேன். இதன் மூலம் என்னுடைய ஆடுகளுக்கு இலைத்தழைகளை பறித்து போடுவேன். இன்னும் இதன் மூலம் என்னுடைய வேறு பல தேவைகளும் நிறைவேறுகின்றன. قال ألقها يا موسى فألقاها فإذا هي حية تسعى قال خذها ولا تخف سنعيدها سيرتها الأولى واضمم يدك إلى جناحك تخرج بيضاء من غير سوء آية أخرى لنريك من آياتنا الكبرى اذهب إلى فرعون إنه طغى. அப்போது இறைவன், மூசாவே, நீர் அதனை கீழே எறிந்துவிடும் என்றான். அவர் அதனை எறிந்துவிட்டார். உடனே அது நெளிந்து செல்லும் பாம்பாயிற்று. இறைவன் கூறினான், இதனை பிடியும், அஞ்சாதீர். முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே இதனை மீண்டும் ஆக்கிவிடுவோம். மேலும் உம்முடைய கரத்தை உம்முடைய கக்கத்தில் சேர்த்து வைப்பீராக. அது பிரகாசமாக வெளிப்படும், எத்தகைய ஊருமின்றி. இது மற்றொரு சான்றாகும். ஏனெனில் நாம் உமக்கு நம்முடைய மாபெரும் சான்றுகளை காண்பிக்க கூடியவராயிருக்கிறோம். இனி நீர் ஃபிரௌனிடம் செல்லும். அவன் வரம்பு மீறியவனாக இருக்கின்றான். قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي واجعل لي وزيرا من أهلي هارون أخي أشدد به أزري وأشركه في أمري كي نسبحك كثيرا ونذكرك كثيرا إنك كنت بنا بصيرا. அதற்கு மூசா வேண்டிக் கொண்டார், என் இறைவா, என் நெஞ்சத்தை விரிவாக்கி அருள்வாயாக. மேலும் என் காரியங்களை எனக்கு இலகுவாக்கி தருவாயாக. நான் கூறுவதை மக்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு
என் நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக. மேலும் என் குடும்பத்தாரிலிருந்து ஒருவரை, என்னுடைய சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாளராக நியமிப்பாயாக. அவரை கொண்டு என் கரத்தை வலுப்படுத்துவாயாக. மேலும் என் பணியில் அவரை துணைவராக்குவாயாக. நாங்கள் உன்னை அதிகம் துதித்து மேலும் உன்னை அதிகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக. சின்னமாக நீ எங்கள் நிலைமைகளை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாய். قال قد أوتيت سؤلك يا موسى وَلَقَدْ مَنَنَّا عَلَيْكَ مَرَّةً أُخْرَى إِذْ أَوْحَيْنَا إِلَى أُمِّكَ مَا يُوحَى أَنِ اقْذِفِيهِ فِي التابوت فاقذفيه في اليم فليلقه اليم بالساحل يأخذه عدو لي وعدو له وألقيت عليك محبة مني ولتصنع على عيني. இறைவன் கூறினான், மூசாவே, நீர் வேண்டியவை யாவும் உமக்கு வழங்கப்பட்டு விட்டன. நாம் மற்றொரு தடவையும் உமக்கு உபகாரம் செய்துள்ளோம். வஹியின் மூலமாகவே உணர்த்தப்படுகின்ற செய்தியை நாம் உம்முடைய தாய்க்கு உணர்த்திய நேரத்தை நினைவு கூறும். நீர் இக்குழந்தையை பெட்டகத்தினுள் வைத்து பெட்டகத்தை ஆற்றில் விட்டுவிடும். ஆறு அதனை கரையில் ஒதுக்கிவிடும். எனக்கும் அக்குழந்தைக்கும் பகைவனான ஒருவன் அதனை எடுத்துக் கொள்வான். மேலும் என்னிடமிருந்து அன்பை உம்மீது பொழிந்திருக்கின்றேன். இன்னும் என் மேற்பார்வையில் உம்மை வளர்க்க ஏற்பாடு செய்தேன். إذ تمشي أختك فتقول هل أدلكم على من يكفله فرجعناك إلى أمك كي تقر عينها ولا تحزن وقتلت نفسا فنجيناك من الغم وفتناك فتونا فلبثت سنين في أهل مدين ثم جئت على قدر يا موسى. இதனையும் நினைத்துப் பாரும். உம்முடைய சகோதரி நடந்து சென்று கொண்டிருந்தாள். பிறகு அங்கு சென்று இக்குழந்தையை நல்லவிதமாக வளர்க்கக்கூடிய ஒருவரை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டாள். இவ்வாறு நாம் உம் தாயாரிடம் உம்மை கொண்டு வந்து சேர்த்தோம். அவர் கண்குளிரவும் கவலைப்படாமலும் இருப்பதற்காக. மேலும் இதனையும் நினைத்துப் பாரும். நீர் ஒருவனை கொலை செய்து விட்டிருந்தீர். அந்த சிக்கலில் இருந்தும் உம்மை நாம் விடுவித்தோம். மேலும் நாம் உம்மை பல வகைகளிலும் சோதித்தோம். நீர் மதியன் வாசிகளிடம் பல ஆண்டுகள் தங்கியிருந்தீர். பின்னர் மூசாவே, இப்போது நீர் சரியான நேரத்தில் வந்திருக்கின்றீர். وَاصْطَنَعْتُكَ لِنَفْسِي اذْهَبْ أَنْتَ وَأَخُوكَ بِآيَاتِي وَلَا تَنِيَا فِي ذِكْرِي اذْهَبَا إِلَى فِرْعَوْنَ إِنَّهُ طَغَى فَقُولَا لَهُ قَوْلًا لَّيِّنًا لَّعَلَّهُ يَتَذَكَّرُ أَوْ يَخْشَى. நான் உம்மை என்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். எனவே நீரும் உம் சகோதரரும் என்னுடைய சான்றுகளோடு செல்லுங்கள். மேலும் பாருங்கள், என்னை நினைவு கூறுவதில் நீங்கள் குறைபாடு செய்துவிடக் கூடாது. நீங்கள் இருவரும் பிராவுனிடம் செல்லுங்கள். சின்னமாக அவன் வரம்பு மீறிவிட்டிருக்கின்றான். அவனிடம் நீங்கள் மென்மையாக பேசுங்கள். அவன் அறிவுரையை ஏற்கக்கூடும் அல்லது அஞ்சக்கூடும்.
قَالَا رَبَّنَا إِنَّنَا نَخَافُ أَن يَفْرُطَ عَلَيْنَا أَوْ أَن يَطْغَىٰ قَالَ لَا تَخَافَا إِنَّنِي مَعَكُمَا أَسْمَعُ وَأَرَىٰ فَأْتِيَاهُ فَقُولَا إِنَّا رَسُولَا رَبِّكَ فَأَرْسِلْ مَعَنَا بَنِي إِسْرَائِيلَ وَلَا تُعَذِّبْهُمْ قَدْ جِئْنَاكَ بِآيَةٍ مِّن رَّبِّكَ وَالسَّلَامُ عَلَى مَنِ اتَّبَعَ الْهُدَى إِنَّا قَدْ أُوحِيَ إِلَيْنَا أَنَّ الْعَذَابَ عَلَى مَن كَذَّبَ وَتَوَلَّى இருவரும் பணிந்து கூறினர், எங்கள் இறைவனே, அவன் அநீதியாகவோ அல்லது கொடூரமாகவோ எங்களுடன் நடந்து கொள்வான் என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். அதற்கு அல்லாஹ் கூறினான், அஞ்சாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கின்றேன், அனைத்தையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றேன். அவனிடம் சென்று கூறுங்கள், நாங்கள் இருவரும் உன்னுடைய இறைவனின் தூதர்களாவோம். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களை எங்களுடன் அனுப்பிவிடு, அவர்களை துன்புறுத்தாதே. உன் இறைவனுடைய சான்றை உன்னிடம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். மேலும் சாந்தி உண்டாகும் நேர்வழியை பின்பற்றி நடப்போருக்கு வஹி மூலம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் அளிக்கும் வேதனை சின்னமாக இருக்கிறது, பொய்யென்று தூற்றுபவர்க்கும் புறக்கணிப்பவர்க்கும். قَالَ فَمَن رَّبُّكُمَا يَا مُوسَى قَالَ رَبُّنَا الَّذِي أَعْطَىٰ كُلَّ شَيْءٍ خَلْقَهُ ثُمَّ هَدَىٰ قَالَ فَمَا بَالُ الْقُرُونِ الْأُولَىٰ قَالَ عِلْمُهَا عِندَ رَبِّي فِي كِتَابٍ لَا يَضِلُّ رَبِّي وَلَا يَنسَى الَّذِي جَعَلَ لَكُمُ الْأَرْضَ مَهْدًا وَسَلَكَ لَكُمْ فِيهَا سُبُلًا وَأَنزَلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَأَخْرَجْنَا بِهِ أَزْوَاجًا مِّن نَّبَاتٍ شَتَّى. ஃபிரௌன் கேட்டான், மூசாவே, உங்கள் இருவரின் இறைவன் யார்? அதற்கு மூசா கூறினார், ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய படைப்பமைப்பை கொடுத்து பின்னர் அதற்கு வழிகாட்டியவன் யாரோ அவன்தான் எங்கள் இறைவன். ஃபிரௌன் கேட்டான், முன் சென்ற தலைமுறையினரின் நிலைமை என்ன? மூசா கூறினார், அதை பற்றிய விவரம் என் இறைவனிடம் ஒரு பதிவேட்டில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. என்னுடைய இறைவன் தவறிழைப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. அவன்தான் உங்களுக்காக பூமியை விரிப்பாக அமைத்து அதில் நீங்கள் நடப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தினான். மேலும் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்து அதன் மூலம் பல்வேறு வகையான தாவரங்களை வெளிப்படுத்தினான். كُلُوا وَارْعَوْا أَنْعَامَكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِأُولِي النُّهَى مِنْهَا خَلَقْنَاكُمْ وَفِيهَا نُعِيدُكُمْ وَمِنْهَا نُخْرِجُكُمْ تَارَةً أُخْرَى. உண்ணுங்கள், உங்கள் கால்நடைகளையும் மேய விடுங்கள். சின்னமாக இதில் அறிவுடையோர்க்கு நிறைய சான்றுகள் உள்ளன. இதே பூமியிலிருந்துதான் நாம் உங்களை படைத்தோம். இதிலேயே நாம் உங்களை திருப்பி சேர்த்து விடுவோம். மேலும் இதிலிருந்தே உங்களை நாம் மறுதடவையும் வெளிக்கொணர்வோம்.
وَلَقَدْ أَرَيْنَاهُ آيَاتِنَا كُلَّهَا فَكَذَّبَ وَأَبَى قَالَ أَجِئْتَنَا لِتُخْرِجَنَا مِنْ أَرْضِنَا بِسِحْرِكَ يَا مُوسَى فَلَنَأْتِيَنَّكَ بِسِحْرٍ مِثْلِهِ فَاجْعَلْ بَيْنَنَا وَبَيْنَكَ مَوْعِدًا لَا نُخْلِفُهُ نَحْنُ وَلَا أَنْتَ مَكَانًا سُوًى நாம் ஃபிரௌனுக்கு நம் சான்றுகள் அனைத்தையும் காட்டினோம். ஆயினும் அவன் அவற்றை பொய்யென்று தூற்றிக்கொண்டே இருந்தான், ஏற்க மறுத்தான். மேலும் கேட்டான், மூசாவே, நீ உன்னுடைய சூனிய வலிமையால் எங்களுடைய நாட்டை விட்டு எங்களை வெளியேற்றவா வந்திருக்கின்றாய்? நாமும் அதே போன்ற சூனியத்தை உனக்கு எதிராக கொண்டு வருவோம். எப்போது எங்கே போட்டி போடலாம் என்று முடிவு செய்து கொள். அதிலிருந்து நாங்களும் பின்வாங்க மாட்டோம், நீயும் பின்வாங்க கூடாது. ஒரு திறந்த வெளியில் நேரில் வா. قَالَ مَوْعِدُكُمْ يَوْمُ الزِّينَةِ وَأَنْ يُحْشَرَ النَّاسُ ضُحًى فَتَوَلَّى فِرْعَوْنُ فَجَمَعَ كَيْدَهُ ثُمَّ أَتَى قَالَ لَهُم مُوسَى وَيْلَكُمْ لَا تَفْتَرُوا عَلَى اللَّهِ كَذِبًا فَيُسْحِتَكُم بِعَذَابٍ وَقَدْ خَابَ مَنِ افْتَرَى. அதற்கு மூசா கூறினார், பண்டிகை நாளில் வைத்துக் கொள்ளலாம். மேலும் அன்று மக்கள் அனைவரும் முற்பகலில் ஒன்று சேர்க்கப்படட்டும். ஃபிரௌன் திரும்பி வந்து தன்னுடைய மந்திர சூழ்ச்சிகள் அனைத்தையும் திரட்டிக் கொண்டு போட்டிக்கு வந்தான். மூசா உரிய நேரத்தில் எதிர்த்தரப்பினரை நோக்கி கூறினார், துர்பாக்கியவான்களே, அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைக்காதீர்கள். அவ்வாறு செய்வீர்களாயின் ஒரு கடுமையான வேதனையின் மூலம் உங்களை அவன் அழித்து நாசமாக்கி விடுவான். பொய்யை எவர்கள் புனைந்துரைத்தார்களோ அவர்கள் நிச்சயம் தோல்வியைத்தான் அடைந்தார்கள். فَتَنَازَعُوا أَمْرَهُم بَيْنَهُمْ وَأَسَرُّوا النَّجْوَى قَالُوا إِنْ هَذَانِ لَسَاحِرَانِ يُرِيدَانِ أَن يُخْرِجَاكُم مِّنْ أَرْضِكُمْ بِسِحْرِهِمَا وَيَذْهَبَا بِطَرِيقَتِكُمُ الْمُثْلَى فَأَجْمِعُوا كَيْدَكُمْ ثُمَّ أْتُوا صَفًّا وَقَدْ أَفْلَحَ الْيَوْمَ مَنِ اسْتَعْلَى. அவர்கள் இதனை கேட்டு தங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு கொண்டார்கள். மேலும் ரகசிய ஆலோசனை செய்யலானார்கள். இறுதியில் சிலர் கூறினர், இவர்கள் இருவரும் சூனியக்காரர்களே ஆவர். தம் சூனிய வலிமையால் உங்களை உங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றிட வேண்டும் என்றும் உங்களின் முன்மாதிரியான வாழ்க்கை முறையை ஒழித்துவிட வேண்டும் என்றும் இவர்கள் கருதுகிறார்கள். எனவே இன்று உங்களின் அனைத்து சூழ்ச்சிகளையும் ஒன்று திரட்டி ஒரு சேர களத்திற்கு வாருங்கள். இன்று எவருடைய கை மேலோங்குகிறதோ அவர்தான் வெற்றியடைந்தவராவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். قَالُوا يَا مُوسَى إِمَّا أَن تُلْقِيَ وَإِمَّا أَن نَّكُونَ أَوَّلَ مَنْ أَلْقَى قَالَ بَلْ أَلْقُوا فَإِذَا حِبَالُهُمْ وَعِصِيُّهُمْ يُخَيَّلُ إِلَيْهِ مِنْ سِحْرِهِمْ أَنَّهَا تَسْعَى فَأَوْجَسَ فِي نَفْسِهِ خِيفَةً مُوسَى
قُلْنَا لَا تَخَفْ إِنَّكَ أَنْتَ الْأَعْلَى وَأَلْقِ مَا فِي يَمِينِكَ تَلْقَفْ مَا صَنَعُوا إِنَّمَا صَنَعُوا كَيْدُ سَاحِرٍ وَلَا يُفْلِحُ السَّاحِرُ حَيْثُ أَتَى. சூனியக்காரர்கள் கூறினர், மூசாவே, நீர் எரிகின்றீரா அல்லது நாங்கள் முதலில் எரியட்டுமா? அதற்கு மூசா கூறினார், இல்லை, நீங்களே எரியுங்கள். உடனே அவர்களின் கயிறுகளும் கம்புகளும் அவர்களின் சூனிய வலிமையால் ஓடுவது போல் மூசாவிற்கு தென்படலாயின. மூசா தம் மனதிற்குள் அஞ்சினார். நாம் கூறினோம், அஞ்சாதீர், நீர்தான் வெற்றியாளராவீர். உம்முடைய கரத்தில் உள்ளதை எரியும். அவர்கள் உருவாக்கியவை அனைத்தையும் அது விழுங்கிவிடும். அவர்கள் போலியாக உருவாக்கிக் கொண்டு வந்திருப்பவை சூனியக்காரர்களின் சூழ்ச்சியே ஆகும். சூனியக்காரன் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை. அவன் எத்தகைய ஆரவாரத்தோடு வந்தாலும் சரியே. فَأُلْقِيَ السَّحَرَةُ سُجَّدًا قَالُوا آمَنَّا بِرَبِّ هَارُونَ وَمُوسَى قَالَ آمَنْتُمْ لَهُ قَبْلَ أَنْ آذَنَ لَكُمْ إِنَّهُ لَكَبِيرُكُمُ الَّذِي عَلَّمَكُمُ السِّحْرَ فَلَأُقَطِّعَنَّ أَيْدِيَكُمْ وَأَرْجُلَكُمْ مِنْ خِلَافٍ وَلَأُصَلِّبَنَّكُمْ فِي جُذُوعِ النَّخْلِ وَلَتَعْلَمُنَّ أَيُّنَا أَشَدُّ عَذَابًا وَأَبْقَى. இறுதியில் சூனியக்காரர்கள் அனைவரும் சஜிதாவிற்கு தள்ளப்பட்டார்கள். மேலும் நாங்கள் ஹாரூன் மற்றும் மூசாவின் இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று உரக்க கூறினார்கள். அப்போது ஃபிரவுன் கூறினான், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் நீங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? அவர்தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்கள் குரு என்பது தெரிந்துவிட்டது. இப்போது நான் உங்களின் மாறுகால்களை துண்டித்து விடுவேன். மேலும் பேரீச்ச மரத்தின் கம்பங்களில் உங்களை அறைந்து கொல்லப் போகின்றேன். அப்போது எங்களில் யாருடைய வேதனை மிக கடுமையானது, நீடித்து நிற்கக்கூடியது, அதாவது என்னால் உங்களுக்கு அதிக தண்டனை கொடுக்க முடியுமா அல்லது மூசாவினாலா என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். قَالُوا لَن نُّؤْثِرَكَ عَلَى مَا جَاءَنَا مِنَ الْبَيِّنَاتِ وَالَّذِي فَطَرَنَا فَاقْضِ مَا أَنتَ قَاضٍ إِنَّمَا تَقْضِي هَذِهِ الْحَيَاةَ الدُّنْيَا إِنَّا آمَنَّا بِرَبِّنَا لِيَغْفِرَ لَنَا خَطَايَانَا وَمَا أَكْرَهْتَنَا عَلَيْهِ مِنَ السِّحْرِ وَاللَّهُ خَيْرٌ وَأَبْقَى. அதற்கு சூனியக்காரர்கள் மறுமொழி பகர்ந்தார்கள், எங்களை படைத்த இறைவன் மீது சத்தியமாக தெளிவான சான்றுகள் எங்கள் கண்ணெதிரே வந்த பின்னரும் நாங்கள் சத்தியத்தை விட உனக்கு ஒருபோதும் முன்னுரிமை தரமாட்டோம். எனவே நீ என்ன செய்ய விரும்புகின்றாயோ செய்துகொள். அதிகபட்சம் இவ்வுலக வாழ்வில் மட்டுமே உன்னால் தீர்ப்பு வழங்க முடியும். சின்னமாக நாங்கள் எங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டோம். எங்களின் குற்றங்களையும் எந்த சூனியத்தை கையாளுமாறு எங்களை நீ நிர்பந்தித்தாயோ அந்த சூனிய செயலையும் அவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹுதான் சிறந்தவனும் நிலைத்திருப்பவனுமாவான். إِنَّهُ مَن يَأْتِ
ربه مجرما فإن له جهنم لا يموت فيها ولا يحيا ومن يأته مؤمنا قد عمل الصالحات فأولئك لهم الدرجات العلى جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك جزاء من تزكى எவன் குற்றம் புரிந்தவனாய் தன் இறைவனிடம் வருவானோ அவனுக்கு சின்னமாக நரகம் உண்டு. அதில் அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். மேலும் எவர்கள் நம்பிக்கையாளராய் நற்செயல்கள் புரிந்த வண்ணம் அவன் திருமுன் வருகின்றார்களோ அத்தகைய அனைவருக்கும் உயர் பதவிகள் உள்ளன, நிலையான சுவனங்கள் இருக்கின்றன. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். நற்கூலியாகும் இது தூய வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுக்காக. وَلَقَدْ أَوْحَيْنَا إِلَى مُوسَى أَنْ أَسْرِ بِعِبَادِي فَاضْرِبْ لَهُمْ طَرِيقًا فِي الْبَحْرِ يَبَسًا لَا تَخَافُ دَرَكًا وَلَا تَخْشَى. நாம் மூசாவிற்கு வஹி அனுப்பினோம். நீர் இரவோடு இரவாக என் அடியார்களை அழைத்துக் கொண்டு செல்வீராக. மேலும் கடலில் அவர்களுக்காக உலர்ந்த பாதையை அமைப்பீராக. உம்மை யாரேனும் பின்தொடர்வார்களோ என சற்றும் நீர் அஞ்சத் தேவையில்லை. கடலை கடந்து செல்லும் போது உமக்கு பயமும் ஏற்பட வேண்டியதில்லை. فَأَتْبَعَهُمْ فِرْعَوْنُ بِجُنُودِهِ فَغَشِيَهُم مِّنَ الْيَمِّ مَا غَشِيَهُمْ وَأَضَلَّ فِرْعَوْنُ قَوْمَهُ وَمَا هَدَى. ஃபிரௌன் தன் படைகளுடன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். பிறகு அவர்களை கடல் எவ்வாறு மூழ்கடிக்க வேண்டுமோ அவ்வாறு மூழ்கடித்தது. ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தை வழிகெடுத்தே இருந்தான். அவர்களுக்கு சரியான வழியை காட்டியிருக்கவில்லை. يَا بَنِي إِسْرَائِيلَ قَدْ أَنْجَيْنَاكُمْ مِنْ عَدُوِّكُمْ وَوَاعَدْنَاكُمْ جَانِبَ الطُّورِ الْأَيْمَنَ وَنَزَّلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَلَا تَطْغَوْا فِيهِ فَيَحِلَّ عَلَيْكُمْ غَضَبِي وَمَن يَحْلِلْ عَلَيْهِ غَضَبِي فَقَدْ هَوَى وَإِنِّي لَغَفَّارٌ لِمَن تَابَ وَآمَنَ وَعَمِلَ صَالِحًا ثُمَّ اهْتَدَى. இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, நாம் உங்கள் பகைவனிடமிருந்து உங்களை காப்பாற்றினோம். மேலும் தூர் மலையின் வலப்பக்கத்தில் நீங்கள் வருவதற்கென நேரம் நிர்ணயித்தோம். மண்ணு சல்வா ஆகிய புனித உணவுகளை உங்களுக்கு இறக்கி அருளினோம். புசியுங்கள், நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தூய்மையான உண்பொருள்களை. அவற்றை புசித்துவிட்டு வரம்பு மீறி செயல்படாதீர்கள். அப்படி செய்தால் எனது கோபம் உங்கள் மீது இறங்கும். எவன் மீது எனது கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்ச்சி அடைந்தே தீருவான். ஆயினும் எவன் பாவ மன்னிப்பு கோரி நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து பிறகு நேர்மையாகவும் வாழ்கின்றானோ அவனை சின்னமாக நான் பெரிதும் மன்னிக்க கூடியவனாயிருக்கின்றேன். وَمَا
عجلك عن قومك يا موسى قال هم أولئك على أثري وعجلت إليك رب لترضى قال فإنا قد فتنا قومك من بعدك وأضلهم السامري. மேலும் மூசாவே, உம்மை உமது சமூகத்தாரை விட முதலில் வரச் செய்தது எது? அதற்கு அவர் கூறினார், இதோ அவர்கள் எனக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள். என் இறைவனே, நான் அவசரமாக உன் திருச்சமூகம் வந்துவிட்டிருப்பது நீ என் மீது திருப்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இறைவன் கூறினான், கேளும், நீர் வந்த பிறகு நாம் உம்முடைய சமுதாயத்தினரை சின்னமாக சோதனைக்குள்ளாக்கி இருக்கிறோம். அவர்களை சாமிரி வழிகெடுத்து விட்டான். فرجع موسى إلى قومه غضبان أسفا قال يا قوم ألم يعدكم ربكم وعدا حسنا أفطال عليكم العهد أم أردتم أن يحل عليكم غضب من ربكم فأخلفتم موعدي. மூசா கடுஞ்சினத்துடனும் மனவேதனையுடனும் தம் சமூகத்தாரிடம் திரும்பி வந்து கூறினார், என் சமூகத்தாரே, உங்கள் இறைவன் உங்களிடம் அழகிய வாக்குறுதி அளிக்கவில்லையா? அவ்வாறு வாக்குறுதி அளித்து நீண்ட காலம் ஓடிவிட்டதா என்ன? அல்லது உங்கள் இறைவனின் சினம் உங்கள் மீது இறங்க வேண்டும் என்று கருதி என்னிடம் வாக்குறுதிக்கு மாற்றமாய் நடந்து கொண்டீர்களா? قالوا ما أخلفنا موعدك بملكنا ولكننا حملنا أوزارا من زينة القوم فقذفناها فكذلك ألقى السامري فأخرج لهم عجلا جسدا له خوار فقالوا هذا إلهكم وإله موسى فنسي. அதற்கு அவர்கள் கூறினர், நாங்கள் எங்களின் சுய நாட்டப்படி உம்மிடம் வாக்குறுதிக்கு மாற்றமாய் நடந்து கொள்ளவில்லை. நடந்தது என்னவெனில், மக்களுடைய நகைகளின் பெருஞ்சுமை எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அவற்றை எரிந்து விட்டோம். பிறகு இதே போன்று சாமிரியும் கொஞ்சம் எரிந்தான். மேலும் அவன் அவர்களுக்கு ஒரு காளைக்கன்றின் உருவச் சிலையை செய்து கொடுத்தான். அதிலிருந்து காளை மாட்டின் குரலை போன்று ஓசை வெளியாகிக் கொண்டிருந்தது. உடனே மக்கள் உரக்க கூறினார்கள், உங்கள் இறைவனும் மூசாவின் இறைவனும் இதுதான். ஆனால் மூசா இதனை மறந்துவிட்டார். أَفَلَا يَرَوْنَ أَلَّا يَرْجِعُ إِلَيْهِمْ قَوْلًا وَلَا يَمْلِكُ لَهُمْ ضَرًّا وَلَا نَفْعًا وَلَقَدْ قَالَ لَهُمْ هَارُونُ مِنْ قَبْلُ يَا قَوْمِ إِنَّمَا فُتِنْتُمْ بِهِ وَإِنَّ رَبَّكُمُ الرَّحْمَنُ فَاتَّبِعُونِي وَأَطِيعُوا أَمْرِي. قالوا لن نبرح عليه عاكفين حتى يرجع إلينا موسى
அது அவர்களின் கூற்றுக்கு மறுமொழி அளிக்காது என்பதையும் அவர்களுக்கு லாபமோ நட்டமோ அளிக்கும் யாதொரு ஆற்றலையும் அது பெற்றிருக்கவில்லை என்பதையும் இவர்கள் பார்க்கவில்லையா? மூசா வருவதற்கு முன்னரே அவர்களிடம் ஹாரூன் கூறியிருந்தார், என் சமூகத்தினரே, இக்காளை கன்றின் காரணமாக நீங்கள் குழப்பத்தில் வீழ்ந்து விட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக ரஹ்மான் கருணைமிக்க இறைவன்தான் உங்கள் அதிபதியாவான். எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் சொல்வதை நம்புங்கள். ஆயினும் அவர்கள், மூசா எங்களிடம் திரும்பி வரும் வரை நாங்கள் இதனை வழிபட்டுக் கொண்டே இருப்போம் என்று அவரிடம் கூறிவிட்டார்கள். قال يا هارون ما منعك إذ رأيتهم ضلوا ألا تتبعني أفعصيت أمري قال يا ابن أم لا تأخذ بلحيتي ولا برأسي إني خشيت أن تقول فرقت بين بني إسرائيل ولم ترقب قولي. மூசா தம் சமூகத்தினரை கண்டித்து விட்டு ஹாரூனை நோக்கி, ஹாரூனே, அவர்கள் வழிதவறி சென்று கொண்டிருந்ததை நீர் பார்த்தபோது என் வழிமுறைப்படி செயல்படுவதிலிருந்து உம்மை தடுத்தது எது? நீர் என் கட்டளைக்கு ஏன் மாறு செய்து விட்டீர் என்று கேட்டார். அதற்கு ஹாரூன் பதிலளித்தார், என் தாயின் மகனே, என் தாடியை பிடிக்காதீர், என் தலைமுடியை இழுக்காதீர். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடையே நீ பிரிவினையை ஏற்படுத்தி விட்டாய், மேலும் என்னுடைய சொல்லுக்காக காத்திருக்கவும் இல்லை என்று நீர் கூறிவிடுவீரோ என நான் அஞ்சினேன். قال فما خطبك يا سامري قال بصرت بما لم يبصروا به فقبضت قبضة من أثر الرسول فنبذتها وكذلك سولت لي نفسي قال فاذهب فإن لك في الحياة أن تقول لا مساس وإن لك موعدا لن تخلفه وانظر إلى إلهك الذي ظلت عليه عاكفا لنحرقنه ثم لننسفنه في اليم نسفا إنما إلهكم الله الذي لا إله إلا هو وسع كل شيء علما. மூசா கேட்டார், சாமிரியே, உன் விவகாரம் என்ன? அதற்கு அவன், இவர்களுக்கு தென்படாத ஒன்றை நான் கண்டேன். தூதரின் காலடியிலிருந்து நான் ஒரு பிடி மண்ணை எடுத்து அதனை எறிந்தேன். இவ்வாறு செய்யும்படியே என் மனம் என்னை தூண்டியது. அதற்கு மூசா கூறினார், சரி, நீ போய்விடு, வாழ்நாள் முழுவதும் என்னை தொட வேண்டாம் என்றே நீ கூறிக்கொண்டிருப்பாய். மேலும் உனக்காக விசாரணை நேரம் ஒன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அது உன்னை விட்டு ஒருபோதும் நீங்கிவிடாது. இன்னும் நீ ஆர்வத்துடன் வழிபட்டு வந்த உனது தெய்வத்தை பார். இப்போது நாம் அதனை எரித்து விடுவோம், பிறகு அதனை சாம்பலாக்கி கடலில் வீசி விடுவோம். மக்களே, உங்கள் இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான், அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவனுடைய அறிவு அனைத்தையும் உள்ளடக்கியுள்ளது. كذلك نقص عليك من أنباء ما قد سبق
وَقَدْ آتَيْنَاكَ مِن لَّدُنَّا ذِكْرًا مَنْ أَعْرَضَ عَنْهُ فَإِنَّهُ يَحْمِلُ يَوْمَ الْقِيَامَةِ وِزْرًا خَالِدِينَ فِيهِ وَسَاءَ لَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ حِمْلًا يَوْمَ يُنفَخُ فِي الصُّورِ وَنَحْشُرُ الْمُجْرِمِينَ يَوْمَئِذٍ زُرْقًا يَتَخَافَتُونَ بَيْنَهُمْ إِن لَّبِثْتُمْ إِلَّا عَشْرًا نَحْنُ أَعْلَمُ بِمَا يَقُولُونَ إِذْ يَقُولُ أَمْثَلُهُمْ طَرِيقَةً إِن لَّبِثْتُمْ إِلَّا يَوْمًا நபியே, இவ்வாறே கடந்த கால நிகழ்ச்சிகளை நாம் உமக்கு எடுத்துச் சொல்கின்றோம். மேலும் நம் சார்பிலிருந்து பிரத்யேகமாக ஓர் ஞானத்தை உமக்கு நாம் வழங்கியுள்ளோம். யாரேனும் அதனை புறக்கணிப்பாராயின் அவர் மறுமை நாளில் கடுமையான பாவச்சுமையை சுமப்பார். இத்தகையோர் அனைவரும் அந்த துன்பத்தில் என்றென்றும் கிடப்பார்கள். மறுமை நாளில் இந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்கும் சுமை அவர்களுக்கு மிக கடுமையான சுமையாக இருக்கும். எக்காலம் ஊதப்படும் நாளில் மேலும் திகைப்பின் காரணத்தால் கண்கள் நீலம் பூத்திருக்கும் நிலையில் குற்றவாளிகளை நாம் ஒன்று திரட்டுவோம். அந்நாளில் அவர்கள் தமக்கிடையே மெதுவாக பேசிக் கொள்வார்கள். நீங்கள் உலகில் அதிகபட்சம் 10 நாட்கள் தங்கியிருந்திருப்பீர்கள். அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் நன்கறிவோம். அவ்வேளை அவர்களில் மிக மிக கவனமாக மதிப்பிடக்கூடியவர் ஒரே நாள்தான் நீங்கள் உலகில் வாழ்ந்துள்ளீர்கள் என்று கூறுவார் என்பதையும் நாம் நன்கறிவோம். وَيَسْأَلُونَكَ عَنِ الْجِبَالِ فَقُلْ يَنسِفُهَا رَبِّي نَسْفًا فَيَذَرُهَا قَاعًا صَفْصَفًا لَا تَرَى فِيهَا عِوَجًا وَلَا أَمْتًا يَوْمَئِذٍ يَتَّبِعُونَ الدَّاعِيَ لَا عِوَجَ لَهُ وَخَشَعَتِ الْأَصْوَاتُ لِلرَّحْمَنِ فَلَا تَسْمَعُ إِلَّا هَمْسًا يَوْمَئِذٍ لَّا تَنفَعُ الشَّفَاعَةُ إِلَّا مَنْ أَذِنَ لَهُ الرَّحْمَنُ وَرَضِيَ لَهُ قَوْلًا மலைகள் அன்றைய நாளில் எங்கு சென்றுவிடும் என்பது பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறுவீராக, என் இறைவன் அவற்றை தூள் தூளாக்கி பறக்க விட்டு விடுவான். பூமியை அதில் யாதொரு மேடு பள்ளத்தையும் நீர் காணாத அளவுக்கு சமதளமாக்கி விடுவான். அந்நாளில் மக்கள் அனைவரும் அழைப்பாளரின் அழைப்பை கேட்டு நேராக நடந்து வருவார்கள். யாரும் சிறிதளவும் முரண்டு பிடிக்க முடியாது. மேலும் கருணைமிக்க இறைவனின் முன்னிலையில் குரல்களெல்லாம் அடங்கி ஒடுங்கிவிடும். லேசான முணுமுணுப்பை தவிர வேறு எதையும் நீர் கேட்க மாட்டீர். அந்நாளில் எவருடைய பரிந்துரையும் பலனளிக்காது. கருணைமிக்க இறைவன் எவருக்கு அனுமதி அளிப்பானோ, எவருடைய பேச்சை கேட்க விரும்புவானோ அவருடைய பரிந்துரையை தவிர. يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِهِ عِلْمًا وَعَنَتِ الْوُجُوهُ لِلْحَيِّ الْقَيُّومِ وَقَدْ خَابَ مَنْ حَمَلَ ظُلْمًا
وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ وَهُوَ مُؤْمِنٌ فَلَا يَخَافُ ظُلْمًا وَلَا هَضْمًا. அவன் மக்களின் முந்தைய பிந்தைய நிலைமைகள் அனைத்தையும் நன்கறிகின்றான். ஆனால் மற்றவர்களுக்கோ அவனை பற்றிய முழுமையான ஞானம் இல்லை. நித்திய ஜீவனும் பேரண்டம் முழுவதையும் நன்கு நிர்வகிப்பவனுமாகிய இறைவன் முன்னிலையில் மக்களின் தலைகள் பணிந்துவிடும். அன்று அக்கிரமத்தின் பாவச் சுமையை சுமந்து கொண்டவன் தோல்வி அடைந்தவனாவான். ஆனால் எவர் நம்பிக்கையாளராயிருந்து நற்செயல்கள் புரிகின்றாரோ அவருக்கு அநீதி மற்றும் உரிமை பறிப்பு பற்றிய எந்த அச்சமும் இருக்காது. وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ قُرْآنًا عَرَبِيًّا وَصَرَّفْنَا فِيهِ مِنَ الْوَعِيدِ لَعَلَّهُمْ يَتَّقُونَ أَوْ يُحْدِثُ لَهُمْ ذِكْرًا. நபியே, இதுபோன்றே நாம் இதனை அரபி மொழியில் உள்ள குர்ஆனாக இறக்கி அருளியுள்ளோம். மேலும் இதில் விதவிதமான எச்சரிக்கைகளும் கொடுத்துள்ளோம். இதன் மூலம் இவர்கள் தவறான நடத்தையை தவிர்த்துக் கொள்ளக்கூடும் அல்லது இது இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடும். فَتَعَالَى اللَّهُ الْمَلِكُ الْحَقُّ وَلَا تَعْجَلْ بِالْقُرْآنِ مِنْ قَبْلِ أَنْ يُقْضَى إِلَيْكَ وَحْيُهُ وَقُلْ رَبِّ زِدْنِي عِلْمًا. அல்லாஹ் மிக உயர்ந்தவன், உண்மையான அரசன். மேலும் பாரும், குர்ஆனை ஓத நீர் அவசரப்படாதீர். அதனுடைய வகி முழுமையாக உமக்கு நிறைவு பெறுவதற்கு முன்பே என் இறைவனே, எனக்கு அதிகமான ஞானத்தை வழங்குவாயாக என்றும் இறைஞ்சுவீராக. وَلَقَدْ عَهِدْنَا إِلَى آدَمَ مِنْ قَبْلُ فَنَسِيَ وَلَمْ نَجِدْ لَهُ عَزْمًا. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى فَقُلْنَا يَا آدَمُ إِنَّ هَذَا عَدُوٌّ لَكَ وَلِزَوْجِكَ فَلَا يُخْرِجَنَّكُمَا مِنَ الْجَنَّةِ فَتَشْقَى. إِنَّ لَكَ أَلَّا تَجُوعَ فِيهَا وَلَا تَعْرَى وَأَنَّكَ لَا تَظْمَأُ فِيهَا وَلَا تَضْحَى. நாம் முன்னர் ஆதத்துக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தோம். ஆயினும் அவர் அதனை மறந்துவிட்டார். மேலும் நாம் அவரிடத்தில் மன உறுதியை காணவில்லை. ஆதத்துக்கு சிரம்பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கூறியதை நினைவு கூறுங்கள். அவர்கள் அனைவரும் சிரம்பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் மட்டும் மறுத்துவிட்டான். அப்போது நாம் கூறினோம், ஆதமே, பாருங்கள், இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவனாவான். இவன் உங்கள் இருவரையும் சுவனத்திலிருந்து வெளியேற்றிவிடக் கூடாது. மேலும் நீங்கள் துன்பத்தில் விழுந்துவிடவும் கூடாது. பசி தெரியாமலும் நிர்வாணமாகாமலும் இருக்க இங்கு உமக்கு வசதிகள் இருக்கின்றன. மேலும் இங்கே தாகமும் வெப்பமும் உம்மை வாட்டாது. فَوَسْوَسَ إِلَيْهِ الشَّيْطَانُ قَالَ يَا آدَمُ هَلْ أَدُلُّكَ عَلَى شَجَرَةِ الْخُلْدِ وَمُلْكٍ لَا يَبْلَى
فأكلا منها فبدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة وعصى آدم ربه فغوى. ஆயினும் ஷைத்தான் அவரை குழப்பினான். ஆதமே, உமக்கு நிலையான வாழ்வையும் அழியாத அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு மரத்தை காண்பிக்கவா என்று கேட்டான். இறுதியில் கணவன் மனைவியாகிய அவ்விருவரும் அம்மரத்தின் பழத்தை புசித்து விட்டார்கள். உடனே அவ்விருவரின் மர்மஸ்தலங்கள் பரஸ்பரம் வெளிப்பட்டு விட்டன. மேலும் இருவரும் சுவனத்தின் இலைகளால் தங்களை மறைத்துக் கொள்ளலாயினர். ஆதம் தம்முடைய இறைவனுக்கு மாறு செய்தார், நேர்வழி தவறினார். قال اهبطا منها جميعا بعضكم لبعض عدو فإما يأتينكم مني هدى فمن اتبع هداي فلا يضل ولا يشقى. பிறகு அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தான். மேலும் அவருடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நேர்வழி அருளினான். மேலும் கூறினான், நீங்கள் இருவரும், மனிதனும் ஷைத்தானும், இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாயிருப்பீர்கள். இனி என்னிடமிருந்து ஏதேனும் வழிகாட்டல் உங்களுக்கு கிடைத்தால் யார் என் வழிகாட்டலை பின்பற்றினாரோ அவர் வழி தவற மாட்டார், துர்பாக்கிய நிலைக்கு ஆளாகவும் மாட்டார். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا قَالَ كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى وَكَذَلِكَ نَجْزِي مَنْ أَسْرَفَ وَلَمْ يُؤْمِنْ بِآيَاتِ رَبِّهِ وَلَعَذَابُ الْآخِرَةِ أَشَدُّ وَأَبْقَى. எவன் என்னுடைய zikரை நல்லுரையை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு இவ்வுலகில் கடினமான வாழ்க்கை இருக்கிறது. மேலும் மறுமை நாளில் அவனை நாம் குருடனாக எழுப்புவோம். அவன் கேட்பான், என் இறைவா, உலகில் நான் பார்வையுள்ளவனாக இருந்தேனே, இங்கு நீ என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய்? அதற்கு அல்லாஹ், ஆம், இவ்வாறே நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்திருந்த போது நீ அவற்றை மறந்து விட்டிருந்தாய். அவ்வாறே இன்று நீயும் மறக்கடிக்கப்படுகின்றாய் என்று கூறுவான். இவ்விதமே வரம்பு மீறி செல்வோருக்கும் தம்முடைய இறைவனின் வசனங்களை ஏற்காதோருக்கும் நாம் இவ்வுலகில் கூலி வழங்குகின்றோம். மேலும் மறுமையின் வேதனை மிக கடினமானதும் நீடித்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கிறது. أَفَلَمْ يَهْدِ لَهُمْ كَمْ أَهْلَكْنَا قَبْلَهُمْ مِنَ الْقُرُونِ يَمْشُونَ فِي مَسَاكِنِهِمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِأُولِي النُّهَى. பிறகு இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ சமூகத்தினரை நாம் அழித்திருக்கின்றோம். இந்த வரலாற்றின் படிப்பினைகளிலிருந்து
இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லையா என்ன? அவ்வாறு அழிக்கப்பட்ட அவர்களின் ஊர்களில் இன்று இவர்கள் நடமாடி திரிகின்றார்கள். உண்மையில் இதில் நல்லறிவு உடையவர்களுக்கு சான்றுகள் நிறைய உள்ளன. وَلَوْلَا كَلِمَةٌ سَبَقَتْ مِنْ رَبِّكَ لَكَانَ لِزَامًا وَأَجَلٌ مُّسَمًّى فَاصْبِرْ عَلَى مَا يَقُولُونَ وَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَقَبْلَ غُرُوبِهَا وَمِنْ آنَاءِ اللَّيْلِ فَسَبِّحْ وَأَطْرَافَ النَّهَارِ لَعَلَّكَ تَرْضَى وَلَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ إِلَى مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِّنْهُمْ زَهْرَةَ الْحَيَاةِ الدُّنْيَا لِنَفْتِنَهُمْ فِيهِ وَرِزْقُ رَبِّكَ خَيْرٌ وَأَبْقَى وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى இறைவனிடமிருந்து முன்னரே ஒரு விஷயம் முடிவாகாமலும் மேலும் குறிப்பிட்ட ஒரு காலத்தவணை நிர்ணயிக்கப்படாமலும் இருந்திருந்தால் இவர்களுடைய விஷயம் கண்டிப்பாக முன்பே தீர்க்கப்பட்டிருக்கும். எனவே நபியே, இவர்கள் இட்டுக்கட்டி கூறும் விஷயத்தை நீர் பொறுத்துக் கொள்ளும். சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அது மறைவதற்கு முன்பும் மேலும் இரவு நேரங்களிலும் பகலின் ஓரங்களிலும் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. இதன் மூலம் நீர் மன திருப்தி அடையக்கூடும். மேலும் நாம் அவர்களில் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கி இருக்கும் உலக வாழ்க்கையின் சுகபோகங்களின் பக்கம் நீர் ஏறிட்டும் பார்க்காதீர். அவர்களை சோதிப்பதற்காகவே அவற்றை நாம் வழங்கி இருக்கின்றோம். மேலும் இறைவனால் வழங்கப்பட்டுள்ள ஆகுமான வாழ்வாதாரம்தான் சிறந்ததும் நிலையானதுமாகும். மேலும் தொழுகையை பேணி வருமாறு உம்முடைய குடும்பத்தாருக்கு நீர் கட்டளையிடுவீராக. நீரும் அதனை முறையாக கடைபிடிப்பீராக. ஏதேனும் வாழ்வாதாரம் அளிக்குமாறு உம்மிடம் நாம் கோருவதில்லை. நாமே உமக்கு வாழ்வாதாரம் அளித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் நல்ல முடிவு இறையச்சத்திற்கே இருக்கின்றது. وَقَالُوا لَوْلَا يَأْتِينَا بِآيَةٍ مِّن رَّبِّهِ أَوَلَمْ تَأْتِهِم بَيِّنَةُ مَا فِي الصُّحُفِ الْأُولَى وَلَوْ أَنَّا أَهْلَكْنَاهُم بِعَذَابٍ مِّن قَبْلِهِ لَقَالُوا رَبَّنَا لَوْلَا أَرْسَلْتَ إِلَيْنَا رَسُولًا فَنَتَّبِعَ آيَاتِكَ مِن قَبْلِ أَن نَّذِلَّ وَنَخْزَىٰ قُلْ كُلٌّ مُّتَرَبِّصٌ فَتَرَبَّصُوا فَسَتَعْلَمُونَ مَنْ أَصْحَابُ الصِّرَاطِ السَّوِيِّ وَمَنِ اهْتَدَى தம் இறைவனிடமிருந்து
ஏதேனும் ஒரு சான்றை, மோஜிசாவை இவர் ஏன் கொண்டு வரவில்லை என்று அவர்கள் கேட்கின்றார்கள். முந்தைய வேதங்களில் உள்ள முழு அறிவுரைகளின் விளக்கம் அவர்களிடம் வரவில்லையா என்ன? அவர்கள் வருகைக்கு முன்பே ஏதேனும் ஒரு வேதனையை இறக்கி அவர்களை நாம் அழித்திருந்தால் அப்போது அவர்களே கூறுவர், எங்கள் இறைவனே, எங்களிடம் ஒரு தூதரை நீ அனுப்பி இருக்க கூடாதா? அவ்வாறு அனுப்பியிருந்தால் இழிவிற்கும் கேவலத்திற்கும் நாங்கள் ஆளாகும் முன்பே உன் வசனங்களை பின்பற்றி இருப்போமே. நபியே, அவர்களிடம் நீர் கூறும், தமது செயலின் விளைவை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள்தாம். எனவே நீங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். அதிவிரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும் நேர்வழியில் நடப்பவர் யார், மேலும் நேர்வழியை பெற்றவர்கள் யார் என்பது.